அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத தேய்பிறை சஷ்டி விரதம் சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக இருப்பதுதான் தேய்பிறை சஷ்டி திதி. அன்றைய தினம் நாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தோம் என்றால் முருகப்பெருமானின் அருளால் நாம் வேண்டியது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழியை பலரும் கேள்விப்பட்டிருக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் சஷ்டி திதி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்தாலேயே விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான் அந்த பழமொழியின் அர்த்தமாகும். அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆடி சஷ்டி திதியில் விரதம் இருப்பது சிறப்பு மிக்கது. இந்த காலகட்டத்தில் அன்னத்திற்கு, அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்றது அன்னத்திற்கு ஏற்ப மாற்றி இருக்கிறார்கள். இது தவறான பழமொழியாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆடி சஷ்டி திதி மாதத்தில் வரும் பொழுது நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பணவரவு என்பது நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த சூட்சமான வழிபாட்டு முறையை கண்டிப்பாக கடைபிடித்தால் அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். முக்கியமாக தேய்பிறை சஷ்டி என்றால் மனதில் இருக்கும் குறைகளை தீர்த்து கொள்வதற்கு முருகப்பெருமானிடம் நேரடியாக வேண்டும் ஒரு அற்புதமான முறையாகும். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்பது சிறப்புக்குரியது. அம்மனுக்குரிய மாதத்தில் வரக்கூடிய மகனுக்கு உகந்த திதியான சஷ்டி திதியில் மிக சிறப்பு வாய்ந்த நாட்களில் வழிபாடு செய்வது மிக சிறப்பாகும். முக்கியமாக வியாழக்கிழமையில் சஷ்டி திதி வந்திருக்கிறது. இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு நன்மைகள் உண்டாகி வெற்றி வாய்ப்பை கூட போகிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் வைத்து வழிபாடு நடத்த வேண்டும். முருகப்பெருமானின் படம் இல்லாதவர்கள் கலசத்தில் முருகப்பெருமானை அமரச் செய்து தாராளமாக வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பிறகு அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கந்த சஷ்டி கவசம், சஷ்டி கவசம் பாராயணம் கண்டிப்பாக செய்யலாம். இப்படி பாராயணம் செய்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். மாலை பொழுதில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் சிலைக்கு அல்லது வேலிற்கு தேனினால் அபிஷேகம் செய்தால் அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும். ஏதாவது ஒரு ஜாதகத்தையோ, அதாவது ஏதாவது ஒரு சாதத்தையோ அல்லது இனிப்பையோ நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். முருகனின் சிலை வேல் இல்லை என்பவர்கள் முருகனின் படத்திற்கு முன்பாக தேனை நெய்வேத்தியமாக வைத்து இந்த வழிபாட்டை தாராளமாக செய்து வழிபடலாம். இந்த வழிபாட்டை பிரம்ம முக நேரத்தில் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை செய்யலாம். 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 10:30 வரை என்று உங்களுக்கு வசதிக்கேற்றவாறு எந்த நேரத்தில் தேர்வு செய்து கொள்கிறீர்களோ அந்த நேரத்தில் நாங்கள் கூறிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த பூஜையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாது அல்லது வழிபாடு செய்ய முடியாது என்னும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று அவருக்கு அபிஷேகத்திற்காக தேனை கொடுப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். இப்படி செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேர்வதோடு நாம் சம்பாதிக்கும் பணம் நம்மிடம் சேமிப்பாக கண்டிப்பாக உயரும். மேலும் பண வரவு என்பது நாலா பக்கமும் வந்து கொண்டே இருக்கும். பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். முக்கியமாக ஒரு அறிவு இருக்கும் இடத்தில்தான் பணம் இருக்கும். அதாவது வரம்பொருள் முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும். வெற்றி இருக்கும் இடத்தில் செல்வம் நிறைந்து வழியும். அதுபோலத்தான் செல்வம் இருந்தால் எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக ஒளிந்தே தீரும். அதற்காகத்தான் இந்த மனதில் இருக்கும் குறைகளை கண்டிப்பாக முருகப்பெருமானிடம் கூற இந்த சஷ்டி திதி, அதிலும் தேய்பிறை சஷ்டி திதி மிகவும் உரிதானது. மிகவும் எளிமையான இந்த தேய்பிறை சஷ்டி வழிபாடை முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அவர்கள் வேண்டியது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பண வரவும் அதிகரிக்கும் என்ற தகவல் கண்டிப்பாக இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக பாரம்பரிய முருகன் பெருமானை நினைத்து வழிபடும் போது
பிள்ளையார் அவர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக பிள்ளையாருக்கு மஞ்சள், அதாவது மஞ்சள் பிள்ளையாராக அதாவது மஞ்சளை குமிழாக பிடித்து அருகம்புல் சாத்தி முருகப்பெருமானை நினைத்து பிள்ளையார் அவர்களை முதன்மையாக நினைத்துவிட்டு அடுத்ததாக நீங்கள் தாராளமாக வழிபடலாம். அதாவது பிள்ளையாருக்கு விருப்பமான கொழுக்கட்டை, மோதகம், அவல் பொரிகடலை இதனை வைத்து முதலில் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகு பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முக்கியமாக மஞ்சள் பிள்ளையார் அல்லது சாணத்தை ஒரு குமிழாக பிடித்து பசுஞ்சாணத்தால் அதற்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி பஞ்சு திரி போட்டு 5 முகம் உள்ள விளக்கில் ஏற்றி பரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபட்டு அடுத்ததாக உங்கள் மனதில் இருக்கும் குறை தீர்க்கும் இந்த சஷ்டி திதியில் கண்டிப்பாக பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுபவர்களுக்கு அவரின் அருள் கிட்டி உங்களுக்கு அனைத்து வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்க கண்டிப்பாக இந்த ஆடி மாத சஷ்டி திதியில் முருகப்பெருமானை நாங்கள் கூறியவாறு நினைத்து வழிபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அம்மனுக்குரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் அவருடைய மகனான முருகப்பெருமானை வழிபடுவோருக்கு கண்டிப்பாக வெற்றி அமையும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.